ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கேஎல்எஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கான கோல்டு ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அந்த ரேட் என்னென்ன, அதே மாதிரி கோல்டு சேவிங் டிப்ஸும் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய சேவிங்ஸ் பற்றின ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட ஓல்டு வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ், ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கோல்டு ரேட்டு 8/6/24 என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் தங்கம் 6570 தான். 54,000 இருந்த தங்கம் திடீர்னு 52,560 ரூபாய்க்கு மாறிடுச்சு. ஸோ நம்மளுக்கு தங்கம் விலை ரொம்ப குறைஞ்சிருக்கு. 1 கிராம் தங்கம் 6,570 ரூபா, 8 கிராம் தங்கம் 52,560 ரூபா, அதாவது 1 பவுன் தங்கம். 1 கிராம் வெள்ளி பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருந்துச்சு. பட் இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 96 ரூபா. இன்றைய தங்கத்தோட விலை ரொம்பவே சரிவாக இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் கோல்டு சீட் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க பே பண்ணிவிடுங்க. கோல்டு சீட் பே பண்ண சரியான நேரம். ஏன்னா திடீர்னு நாளைக்கே கூட இன்னும் ரொம்பவே அதிகமாகிடலாம் கோல்டு ரேட்டு. ஸோ நம்மளுக்கு என்னைக்கு கம்மியாக தெரியுதோ அன்றைக்கி நம்ம பே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். கிராம்ஸில் வர வைக்கிறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் பே பண்ணுறவங்க இன்றைக்கே பே பண்ணிவிடுங்க. அதையும் இல்லாமல் சீட்டு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும், தங்க நகை சீட்டு போடணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா கூட இன்றைக்கி போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு கிராம்ஸில் ஆட் ஆகிறது தான் பெனிஃபிட்டு. இன்றைக்கி விலை கம்மியாக இருக்கிறதுனால, கோல்டோட விலை கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக கிராம்ஸ் ஆட் ஆகும். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டு சீட்டு போட்டு எடுக்கிறதுனால என்ன லாபம். இப்போ கோல்டு சீட் போட்டு நம்ம நகை எடுத்தோம்னா நம்மளுக்கு செய்கூலி சேதாரமே இல்லாமல் கிடைக்கும். ஒரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா செய்கூலி சேதாரத்தில் இவ்வளோ பர்சன்டேஜ் 75% நமக்கு டிஸ்கவுண்ட்டு. அப்போது என்ன பண்ணுவோம், 25% மட்டும் நம்ம அந்த செய்கூலி சேதாரம் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் தான் ஜிஆர்டிலையும் இத்தனை பர்சன்டேஜ். இப்போ ஒரு நகைக்கு 25% அந்த சேதாரம் போடுறாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு கோல்டு ஷீட் போட்டோம்னா ஒரு 17%. ஸோ இந்த மாதிரி ஒரு கடையில் வச்சுருப்பாங்க. கடைக்கு கடை இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்கறது வித்தியாசப்படும். ஒரு சில கடையில் ஃபுல்லாகவே செய்கூலி சேதாரமே கிடையாது, அப்படி எல்லாமும் இருக்குது. அதனால தான், ஏன்னா நம்ம அதிகமாக தங்கத்தோட நகையே ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் செய்கூலி சேதாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அதிகமாக போடுறாங்க. அது இல்லாமல் எடுக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம கோல்டு சீட் போடணும். இது வரைக்கும் நீங்கள் கோல்டு சீட் போடலைன்னா கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கோல்டு சீட் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஜிஆர்டிக்கு ஓரியான ஆப்பில் ஸ்டார்ட் பண்ணலாம். தங்கமயிலுக்கு தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் இருக்குது, அது மூலியமாக கோல்டு சீட் போடலாம். நேற்று கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு சீட் நேரில் போய் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா, ஆன்லைன்லேயே ஸ்டார்ட் பண்ணலாமான்னு. தங்கமயில், ஓரியானா, ஜிஆர்டியோட ஆப்பு எல்லாமே நம்ம ஆப்லேயே ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டும் ஆன்லைனில் மட்டும் பே பண்ணுற மாதிரி இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் பே பண்ணுற மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் நம்ம நேரில் போய் தான் கட்டணும் அப்படின்னு ஒரு சில கடை இருந்தாலும் அதில் பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது செய்கூலி சேதாரமே இல்லாமல். தங்கமயிலெல்லாம் பார்த்திங்கன்னா 75% தான் நம்மளுக்கு ஆஃபரு, அந்த 11 மாத ஸ்கீம் போட்டோன்னா. பட் இபிகேல இதே அந்த 11 ஃப்ளெக்ஸின்னு சொல்லி 11 மாத ஸ்கீம் போட்டோன்னா நம்ம நேரில் தான் போய் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல்லாக செய்கூலி சேதாரமே கிடையாது. நான் என்னோடய காதில் போட்டிருக்க இயர்ரிங்ஸ் இபிகேல தான் அந்த மாதிரி சீட்டு போட்டு தான் வாங்கினேன். ஸோ இது போல் நம்ம சேவ் பண்ணணும். ஃபுல்லாகவே செய்கூலி சேதாரம் அலுப்பு பார்க்காம நம்ம போய் நேரில் போட்டாலும் செய்கூலி சேதாரமே இல்லாமல் நம்ம ஃபுல்லாகவே ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ண முடியும். அதாவது செய்கூலி சேதாரம் மட்டும் கிடையாது, அந்த நகைக்கான ரேட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி இதை மட்டும் பே பண்ணி நம்மளால் நகை வாங்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு விஷயமும் கஷ்டப்பட்டு தான் காசு சம்பாதிக்கிறோம். அந்த காசை சேமித்து ஒரு நகை வாங்குறப்போ நம்ம நிறைய லாஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன போல் நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்டு சீட் ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் 1000 ரூபா தான் போட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த சீட்டு 2000 ரூபா போட்டேன். ஃபஸ்ட்டு போட்ட சீட்டில் பார்த்தீங்கன்னா 2 கிராமில் தோடு தான் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து 2000 ரூபா நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லையா இபிகேல. அதில் நான் செயினோ பிரேஸ்லெட்டோ எனக்கு எது பிடிக்குதோ அப்போதைக்கு கலெக்ஷன் பொறுத்து, அதே மாதிரி நமக்கு போல்மையாக இருந்துடக்கூடாது. போல்மையாக இருந்தால் அருந்து திரும்பி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான நகையாக எடுக்கணும். எனக்கு என்ன பிடிக்குதோ அப்போ நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரை பவுனோ 1/2 கிராமோ நம்மளுக்கு சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த அரை பவுனா சேர்த்து நம்ம கையில் ஒரு 10 பவுனோ 50 பவுனோ 100 பவுனோ இருக்கிறப்ப நம்மளுக்கு அது பெரிய ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே ஆகிடும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா கூட யார்கிட்டையும் போய் கை கட்டி நின்று பணம் கேட்டுட்டு இருக்காமல் நம்மளோட நகையை வச்சு நம்மளோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பெரிய பெரிய நம்மளோட ட்ரீம்லாம் படிக்கிறதா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், எல்லா ட்ரீமே அச்சீவ் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற நகை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு எல்லாத்துக்குமே முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா என்னோட நகையை தான் வச்சு எல்லாமே நாங்கள் பண்ணுறோம்.
ஸ்கீமெல்லாம் வந்து கோல்டு சிட் கடையில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா வந்து 11 மந்த்ஸ் ஃப்ளெக்ஸிங்கிறது நிறைய கடையில் இருக்குது. அந்த 11 மந்த்ஸ் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது 11 மாதம் ஸ்கீமு. நம்ம 11 மாதமும் கட்டுறோம். ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னா நம்மளுக்கு வந்து நவம்பர் வரைக்கும் அந்த ஸ்கீம் வந்து உண்டு. இப்போ ஜனவரியில் ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறீங்களோ அதுதான் வந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் வந்து கட்டணும், ஃபிக்ஸட் மாதிரி. இப்போ ஒரு 1000 ரூபா போடுறோன்னா நமக்கு 11 மாதத்துக்கு வந்து அந்த 1000 ரூபா தான் போட்டாகணும். மாற்றி போட்டுக்கலிங்கன்னா நினச்சிங்கன்னா அது மாதிரிலாம் முடியாது. 1000 ரூபானா 1000 ரூபா, 2000 ரூபானா 2000 ரூபா. 1000 ரூபா கட்டுறீங்கன்னா அதுக்குரியது பார்த்தீங்கன்னா வந்து கிராம்ஸில் ஆட் ஆகிடும். 2000 ரூபானா அந்த மாதிரி. ஒரு சில கடைகளில் வந்து அமௌண்ட் தான் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அந்தளவுக்கு கிடையாது. ஏன்னா டெய்லி கோல்டு ரேட் வந்து அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு. எப்போயாவது தான் அதுலேருந்து கொஞ்சம் தான் குறையும் ஒழிஞ்சு திரும்பி ஏற தான் போகுது. ஸோ வந்து எப்போயுமே கிராம்ஸில் வர வைக்கிற மாதிரி ஸ்கீம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கீமு. அதே மாதிரி வந்து இப்போ 500 ரூபா சீட்டு ஃபஸ்ட்டு போடுறீங்கன்னா அடுத்து 1000 ரூபா ஆக்குங்க, அதுக்கப்புறம் 2000 ரூபா ஆக்குங்க. அதிகப்படுத்துறதுக்கு மட்டும் பாருங்கள். அப்போ தான் நம்மளால், ஏன்னா தங்க ரேட்டு விற்கிற விலைக்கு நம்மளால் அதிகமாக தங்கம் வந்து அப்போ தான் சேமிக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சின்ன சின்ன விஷயத்துலையும் சேவ் பண்ணி அதை வந்து கோல்டு சீட்டாக போடுங்க. இப்போ வந்து கிராசரிஸ் 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அது 2000 ரூபாய் குறைச்சிட்டு அதில் வந்து நீங்கள் 1000 ரூபாய் மிச்சம் பண்ணி அதை வந்து நீங்கள் 1000 ரூபா கோல்டு சீட்டாக போடுங்க. 11 மாதம் நம்ம கட்டுறதே தெரியாது, கையில் இருந்தால் அந்த 1000 ரூபா செலவாக தான் போகுது. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து தான் அதிக தங்கமாக மாற்ற முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா தங்கமயிலையும் அவைலபிளாக இருக்குது, இபிகேலையும் இருக்குது. ஆனால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? தங்கமயிலில் பார்த்திங்கன்னா நமக்கு 75% தான் செய்கூலி சேதாரத்தில் ஆஃபர். ஆனால் இபிகேல ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு செய்கூலி சேதாரமே இல்லாமல் எடுத்துக்கலாம். ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா அந்த செய்கூலி சேதாரத்துலேருந்து இத்தனை பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு கடைக்கு வந்து வித்தியாசப்படும். ஜாயாலுகாஸ்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரேட் மட்டும் தான் ஆட் ஆகிற மாதிரி இப்போ வந்து சொல்கிறாங்க. ஸோ எங்கே வந்து கிராம்ஸில் ஆட் ஆகிற மாதிரி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கே பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்பிக்கையான நகை கடையாக பார்த்து போடுங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குலுக்குச்சீட்டு இருக்குது. அந்த குலுக்குச்சீட்டில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு மந்த்து 1000 ரூபாய் கட்டி சேர்ந்துட்டீங்க. அடுத்த மந்த்து உங்கள் பேர் விழுந்திருக்குன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பணமே கட்ட தேவையில்லை. அந்த 11 மாதம் 11,000 ரூபாய்க்கான நகையை சும்மாவே கொடுத்துருப்பாங்க 1000 ரூபாய் நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா. அதே மாதிரி அதே 11 மாதமும் நம்மளுக்கு விழலைன்னா நம்மளுக்கு வந்து அந்த நகை வந்து கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கட்டின 11,000 ரூபாய்க்கு செய்கூலி சேதாரம் போட்டு எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. அது வந்து குலுக்கு சீட்டு, கோல்டு சீட்லேயே குலுக்கு சீட்டு மாதிரி குலுக்கி போடுவாங்க. அதில் சேர்ந்துருக்க எல்லார் பேரையும் நம்மளுக்கு விழுந்தாதான். கண்டிப்பாக விழுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து லக்கு தான். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பாயெல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து விழுந்து நகை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த சீட்டு சொல்கிறேன். ஆனால் நான் அது இது வரைக்கும் அது போடல. ஏன்னா நமக்கு செய்கூலி சேதாரம் நமக்கு விழுமா என்னன்றதை விட செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுக்கிறதே லாபம் அப்படின்ற அளவுக்கு நான் போயிட்டேன். நான் வந்து ஆனால் அடுத்து ஒரு குலுக்கு சீட் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சும்மா ரொம்ப அமௌண்ட்டு போடாமல் அதில் 500 ரூபா கம்மியான அமௌண்ட்டாக வேணால் போட்டு பாருங்கள். விழுந்துச்சுன்னா லக்கு நம்மளுக்கு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா வந்து 11 மாதத்துக்கு நம்மள்ட்ட பழைய நகை இருக்குது. தங்க நகை வந்து உடஞ்சி அது மாதிரி வச்சுருக்கோம். இல்லை ரொம்ப பழைய நகையாக இருக்குது, புதுசாக ட்ரெண்டிங்காக மாற்றணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது. பழைய நகையை வந்து வச்சு கொண்டு போய் நம்ம லாக் பண்ணிடணும் நகை கடையில். அது எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லலிதாவில் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன கடையில் இருக்குதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தங்கமயிலும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆப்ஷன். நீங்கள் 11 மாதத்துக்கும் உங்களோட பழைய நகையை கொண்டு போய் வச்சு ஒரு சீட்டு போட்டு வாங்கிட்டு வந்துடணும். அந்த 11 மாதத்தோட முடிவில் நம்ம போய் புது நகை வந்து எடுத்துக்கலாம். செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து. இது போல் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஏதாவது கல்யாணம் அந்த மாதிரினா வந்து இந்த ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுபோல் ஒரு நாளும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமித்து வச்சு தங்கமாக மாற்றணும். முன்னியல் சேமிப்பு பண்ணலாம். நம்மளால் எவ்வளோ முடியுமோ சேமிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஃப்யூச்சர் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு சேவிங்ஸ் வீடியோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.